இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போதையிலான அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் இது வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்ததான் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள், எருமை மாடு உட்பட வாங்குவதற்கு ரூபாய் 1,20,000, கறவை மாடு ஒன்றுக்கு ரூபாய் 60,000 வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுக்குள் நீங்கள் திரும்ப செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கான வட்டி விகிதம் 7%, பயனாளியின் பங்கு 5%. இதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், அவங்களுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ளே இருப்பவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் கண்டிப்பாக உறுப்பினராக இருக்க வேண்டும். அப்போ தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க தகுதி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விண்ணப்பிப்பதற்கான முறைன்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதற்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதி சான்று, வருமான சான்று மற்றும் பிறப்பிட சான்று, இது 3மே கண்டிப்பாக தேவைப்படும். இது 3மே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, இதற்கு நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் அவங்க வெரிஃபை பண்ண பிறகு உங்களுக்கான அமௌண்ட் தந்துடுவாங்க. அது நீங்கள் 3 ஆண்டுகளுக்கு சிறப்பு நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் உங்களுக்கான அமௌண்ட் வந்துடும். ஆனால் நீங்கள் 3 ஆண்டுக்குள் கண்டிப்பாக திரும்ப செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதுதான் கறவை மாடு வழங்குவதற்கான திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.